இந்த எலெக்ஷனுக்குள்ளே நிறைய காமெடியெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதாவது விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் ஒரு கேட்டகிரியாக இருக்காங்க. விஜய் வந்து யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம், யாரை வேணாலும் லவ் பண்ணலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். விஜய்க்கு வந்து நாங்கள் பொண்டாட்டியாக கூட இருப்போம் அப்படின்னு சில பைத்தியங்கள் சொல்லிகிட்ருக்காங்க. நிறையா வீடியோஸ்லாம் பார்க்குறோம். ரொம்ப கேவலமாலாம் பேசிகிட்ருக்காங்க. விஜய் ஃபேன்ஸ் வந்து அவரை வந்து நடிகராக மட்டும் பார்க்காம வேறு மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க. அண்ணான்னு சொல்கிறாங்க, அதே சமயத்தில் அவங்க பொண்டாட்டியாகவும் போவாங்களாம். இந்த மாதிரி ஒரு சில காமெடி பீஸெல்லாம் இந்த விஜய் ஃபேன்ஸில் இருக்காங்க. சரி, இந்த காமெடியெல்லாம் பார்த்துட்டு இந்த பக்கம் பார்த்தா த்ரிஷா ஃபேன்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு சில காமெடி பீஸுங்கெல்லாம் இருக்குதுங்க. இவங்கெல்லாம் வந்து த்ரிஷா ஃபேன்ஸ் கிடையாது, த்ரிஷா தீவிர வெறியர்கள்னு சொல்லணும். அதாவது த்ரிஷாவை வந்து பொண்டாட்டின்னு சொல்லிகிட்டு இருக்கிற கேட்டகரிலாம் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஒரு நடிகை வந்து சினிமாவில் வந்துட்டான்னா உடனே அவள் தான் வந்து என் பொண்டாட்டி, அவள் தான் என்னோடய லவ்வர்னு சொல்லிட்டு ஒரு குரூப் சுற்றும் பாருங்க. அந்த மாதிரி ஒரு கேட்டகரி இது. சரி, நீ நடிகையாக பார்க்குற, அவளை காதலியாக பார்க்குற, பொண்டாட்டியாக பார்க்குற, சரி உன் இஷ்டம், மண்டைக்குள்ளே என்ன ஓடுதோ நீ அதை செஞ்சுட்டு போகிற, ஓகே. ஆனால் இப்போது இதில் என்ன காமெடினா, எல்லாத்த விட ஒரு பைத்தியம் சுற்றிக்கிட்டு இருக்குது, வீடியோ போட்டுட்டு உட்காந்துருக்கு. அந்த பைத்தியம் வந்து ஒரு பக்கா சைக்கோன்னு தெரியுது. அந்த பைத்தியம் என்ன பேசிக்கிட்டு இருக்குது அப்படின்னா, அடுத்த முதல்வர் யார், இவர் வந்து ஜோஷியராம், மற்றவங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாதான், இவருக்கு மட்டும் நல்லா தெரியுமா, அடுத்த முதல்வர் யார். சரி, எல்லோரும் வந்து ஆர்வமாக பார்க்குறாங்க. சரி, புதுசாக ஒரு முதல்வர் வரப்போகிறாராம். அதாவது இவங்கெல்லாம் யாருமே கிடையாதான். அதாவது ஸ்டாலின் அவர்கள் கிடையாதான், விஜய் கிடையாதான், எடப்பாடி பழனிசாமி இவர் கிடையாதான், இவங்கெல்லாம் கிடையாதான், சீமான் கிடையாதான், இவங்கெல்லாம் கிடையாதான். புதுசாக ஒருத்தர் வருவாங்க. தமிழ்நாட்டை வந்து பிஜேபி தான் ஆளப்போகுது. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி காலூன்றணும் அப்படின்னா இன்னும் நிறையா வருஷம் இருக்குது. ஏன்னா இன்னும் பிஜேபி வந்து இன்னும் ஒரு வீக்கான கட்சியாக தான் இருக்குது. காங்கிரஸை விட பவர்ஃபுல்லான கட்சி தான், பட் இன்னும் வந்து வீக்கான ஒரு கட்சியாக தான் இருக்குது. ஸோ ஆட்சிக்கு வர்ற அளவுக்கு பிஜேபி வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லான கட்சி தமிழ்நாட்டில் கிடையாது. ஏன்னா தமிழக மக்கள் நிறைய பேர் வந்து பிஜேபியை எதிர்க்கிறாங்க. இந்த சைக்கோ என்ன சொல்லிகிட்டு இருக்குது அப்படின்னா, தமிழ்நாட்டை வந்து பிஜேபி தான் ஆளுமா, சரியா, பிஜேபி வந்து ஒரு புதுசாக ஒரு ஆளை கொண்டு வந்து நிறுத்துமா, ஓகே, சிஎம்மா அப்படின்னு சொல்லிட்டு நாளைய முதல்வரோட ஜாதகம்னு சொல்லிட்டு ஒரு ஜாதகத்தை போட்டுச்சு இந்த சைக்கோ. இந்த ஜாதகத்தை பார்த்துட்டு யாரா அந்த புதுசாக வர முதல்வர், புதுசாக யாரா அந்த தமிழ்நாட்டை ஆளப்போகிற முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மண்டையை பிச்சுக்கிறாங்க. இவராக இருக்குமோ அவராக இருக்குமோ அப்படி சொல்லிட்டு இந்த சைக்கோ என்ன சொல்லுது, மறுபடியும் சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த பர்சன் வந்து யாருக்குமே தெரியாதான். வருவாராம், புதுசாக வருவாராம், திடீர்னு வருவாராம். உலகம் ஃபுல்லாக இந்த தமிழக முதல்வரை பார்ப்பாங்களாம். புதுசாக வர முதல்வரை உலக மக்கள் வந்து வியந்து பார்ப்பாங்களாம். இவரை பார்க்குறதுக்கு எல்லோரும் ஓடி வருவாங்களாம். வா, இப்பேற்பட்ட மனுஷனா சொல்லிட்டு அந்த முதல்வரை பார்க்குறதுக்கு ஓடி வருவாங்களாம். யார் இந்த புது முதல்வர்னு தேடிக்கிட்டு வருவாங்களாம். இப்படியெல்லாம் பில்டப் கொடுத்துச்சு இந்த சைக்கோ. இதில் இன்னொரு பில்டப்பும் கொடுத்துச்சு. அவர் வந்து இன்னும் பிஜேபி கட்சியிலேயே சேரலையாம், ஆனால் இனிமேல் சேருவாராம். திடீர்னு வந்து பிஜேபியில் சேருவார், ஸ்ட்ரெயிட்டாக முதல்வர் ஆகிடுவார். அதாவது அந்த கட்சியில் அடிமட்ட தொண்டன்லாம் வந்து 50 வருஷம் 60 வருஷம் அடிமட்ட தொண்டன்லாம் இருக்கான், அவன்லாம் முதல்வர் ஆக மாட்டானா. ஆனால் திடீர்னு வந்து ஒருத்தன் வருவானா, எங்கிருந்தோ வந்து பிஜேபியில் ஜாயின் பண்ணுவானா. பிஜேபியில் ஜாயின் பண்ண அடுத்த நாள் திடீர்னு வந்து தமிழ்நாட்டோட சிஎம் ஆகிடுவாராம். எப்படி அது நமக்கு தெரியல. அதெல்லாம் மேஜிக்காம். யூனிவர்ஸ் வந்து அது செஞ்சு கொடுக்குமா. இந்த பிரபஞ்சம் வந்து பல அதிசயங்களை செய்யவிருக்கான். தமிழ்நாட்டு தலைவிதியே மாறப்போது. தமிழ்நாட்டை வந்து ஆளப்போகிற அந்த புது முதல்வரை வந்து உலகமே வியந்து பார்க்கும். அப்படி இப்படின்னு ஒரு பெரிய பில்டப் கொடுத்துச்சு. இன்னொன்று சொல்லிச்சு இந்த சைக்கோ, அந்த புதுசாக வர முதல்வர் வந்து ஹிட்லர் மாதிரியாம். இந்த தப்பு செய்கிறவங்களெல்லாம் போட்டு பயங்கரமாக பனிஷ்மெண்ட் கொடுப்பாராம். சரி, அந்த தப்பு செய்கிறவங்க யார் லிஸ்ட்டு பார்த்தா அந்த லிஸ்ட்டில் வந்து கமல்ஹாசன், ரஜினிகாந்த், விஜய், த்ரிஷா
இந்த மாதிரி ஒரு பெரிய சினிமா பட்டாளமே இருக்குது. ஒரு 10 பேர் வரைக்கும் அந்த லிஸ்ட்டில் சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன். இவங்களெல்லாம் பயங்கரமாக பனிஷ் பண்ணுவாராம். அதுவும் ஒருத்தவங்களுக்கும் ஒரு மாதிரி. இந்த அந்நியன் படத்தில் வந்து விக்ரம் வந்து ஒருத்தவங்களுக்கும் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு பாருங்க. அந்த மாதிரி இவர் வந்து ஒரு ஆக்டருக்கும் ஒரு ஆக்ட்ரஸ்க்கும் பயங்கரமாக பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்களாம். ஆக்ட்ரஸில் ஒரே ஒரு ஆக்ட்ரஸ் தான் பனிஷ்மெண்ட் வாங்குவாங்க. அந்த ஆக்ட்ரஸ் யாருன்னா அது த்ரிஷா மட்டும்தான். த்ரிஷாவோட அம்மா. த்ரிஷாவுக்கும் த்ரிஷாவோட அம்மாவுக்கும் பெரிய பனிஷ்மெண்ட் காத்திருக்கு. சரியா? இந்த மாதிரி ஒரு சைக்கோ வந்து வளரிட்டு இருந்தது. இதில் வந்து ஆக்டர் விக்ரமும் இருக்காங்க. விக்ரம் இருக்காங்க, கமல்ஹாசன் இருக்காங்க, ரஜினிகாந்த் இருக்காங்க, எல்லோரும் இருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே இவர் லெட்டர்லாம் போட்டிருக்காராம். அந்த லெட்டரில் நான் என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னு வேறு எக்ஸ்ப்ளனேஷன் வேறு. இந்த மனுஷன் எழுதுகிற லெட்டர்லாம் படிச்சுவிட்டு இவங்கெல்லாம் ஐயோ இது என்னது, இது யார் இந்த பைத்தியம், இந்த என்ன ஒரு சைக்கோத்தனம், இந்த சைக்கோ இந்த பைத்தியம் அனுப்புகிற லெட்டர்லாம் நம்ம படிக்கணுமா, இதை வேற படித்து நம்ம மைண்டை டென்ஷன் படுத்திக்கணுமான்னு சொல்லிட்டு கிழிச்சு போட்டிருப்பாங்க. படிச்சிருந்தாலும் முதல்ல படிச்சிருப்பாங்களானே தெரியாது, கிழிச்சு போட்டிருப்பாங்க. இதில் வந்து இவர் வந்து நான் வந்து ரஜினிகாந்துக்கு லெட்டர் அனுப்பினேன், கமல்ஹாசனுக்கு லெட்டர் அனுப்பினேன். கமல்ஹாசன் என் லெட்டரை படித்தோடனே மிரண்டு போயிட்டான். த்ரிஷாவுக்கு அமுச்சு விட்டேன், த்ரிஷாவும் அவங்க அம்மாவும் அந்த அளவுக்கு மிரண்டு போயிட்டாங்க. இப்படி தான் அவன் வளரிட்டுருக்கான். விஜய்க்கு கூட லெட்டர் அனுப்பிச்சிருக்காரு போல இருக்குது. சரி, எல்லாருக்குமே லெட்டர் அனுப்பிச்சிருக்காரு இவர். எல்லாருமே வந்து இந்த ஆளோட லெட்டரை படிச்சுட்டு மிரண்டு போயிருக்காங்க. அதாவது அந்த லெட்டரில் எல்லா லெட்டர்லேயும் இவர் சொல்லியிருக்காரு வந்து தமிழ்நாட்டோட தலையெழுத்தே மாறப்போகுது, தமிழ்நாட்டு ஆளை வந்து ஒரு புது ஆள் வரப்போகிறான், அவன் வந்து உங்களெல்லாம் போட்டு உண்டு இல்லைன்னு பண்ண போகிறான், துவம்சம் பண்ண போகிறான், நீ எல்லாம் நாட்டை விட்டே ஓடி போகிற, நீ எல்லாம் இங்கே போகிற, நீ சிறைக்கு போகிற, நீ அங்கே போகிற, நீ அழிஞ்சு போவ, இப்படி பண்ணுவேன், உனக்கெல்லாம் பட வாய்ப்பே கிடைக்காது, அது பண்ணுவேன் இது பண்ணுவேன், உன் காசெல்லாம் நான் எடுத்துருவேன், சொத்தெல்லாம் அபகரிச்சிருவான் அப்படிலாம் சொல்லி இந்த பர்டிகுலர் நடிகைகளுக்கு லெட்டர் அனுப்பிச்சு இவர் மிரட்டி வச்சுருக்காரு. இவங்கெல்லாம் ஒரு வேளை படிச்சிருந்தா கூட சரி, ஏதோ ஒரு பைத்தியம் ஏதோ லெட்டருன்னு ஏதோ அனுப்பிச்சி விட்ருக்கு, சரி விட்டுருவோம் அப்படின்னு விட்டுருப்பாங்க, இல்லை கிழிச்சு போட்டிருப்பாங்க. இவங்கெல்லாம் மிரண்டுட்டாங்க, பயந்துட்டாங்கன்னு வேறு இது சொல்லிகிட்ருக்கு இந்த சைக்கோ. சரி, இப்போது இவங்களெல்லாம் எதுக்கு இவர் பழி வாங்குறாரு அப்படின்றதும் நம்ம ரீசன் தெரிஞ்சுக்கணும்ல. என்ன ரீசன் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. எல்லாம் ஒரே ஒரு பர்சனை சுற்றி வருது. அந்த ஒரே ஒரு பர்சன் யாருன்னா இந்த த்ரிஷா தான். இப்போ த்ரிஷா தான் டாக் ஆஃப் தி டவுன். இப்போ விஜய் கூட த்ரிஷா அவர்கள் வந்தாங்க. இப்போ எந்த யூடியூப் சேனல் பார்த்தாலும் த்ரிஷா அவர்கள் தான். த்ரிஷாவை பற்றி தான் திட்டிகிட்ருக்காங்க, கரிச்சு கொட்டிகிட்ருக்காங்க, எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் எல்லாருக்கும் முன்னாடி இவர் தான் ஸ்டார்ட் பண்ணார் இந்த பஞ்சாயத்தைன்னு வச்சுக்கோங்களேன். இந்த த்ரிஷா பஞ்சாயத்தை இவர் தான் ஸ்டார்ட் பண்ணார். ஆனால் இவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, எல்லாருமே த்ரிஷா கூட படுத்துட்டாங்க, த்ரிஷா கூட இருந்துட்டாங்க, படம் சான்ஸ் தரேன்னு சொல்லிட்டு த்ரிஷாவை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. சரி, இவருக்கு வந்து இதெல்லாம் எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஞானக்கண்ணு மூலமாக பார்த்தாராம். அதாவது அவருக்கு வந்து எங்கே என்ன நடக்குது, நாளைக்கு என்ன நடக்கும், இன்றைக்கி என்ன நடக்கும், இன்னும் ஒரு 100 வருஷம் கழித்து என்ன நடக்கும், இன்னும் ஒரு 1000 வருஷம் கழித்து என்ன நடக்கும், இதெல்லாம் இவர் சொல்லுவார். ஸோ இவருடைய ஞானக்கண் மூலமாக த்ரிஷா கூட யாரெல்லாம் இருந்தாங்க, த்ரிஷாவை சினிமாவில் யாரெல்லாம் நாசம் பண்ணாங்க, இந்த ஒரு பெரிய லிஸ்ட்டே சொன்னார். சரி, இது எல்லாமே அவர் ஞானக்கண் மூலமாக பார்த்துட்டார், எல்லாத்தையும் பார்த்துட்டார். இந்த படம் நடிக்கும்போது த்ரிஷா கூட இவன் இருந்தான், இவளை வந்து நாசம் பண்ணான். அந்த படம் நடிக்கும்போது இவன் வந்து த்ரிஷா கூட இது பண்ணான் அது பண்ணான்னு சொல்லிட்டு இவன் எல்லா நடிகர்களையும் பேசிகிட்டு இருக்கான். சரியா? இல்லாட்டி த்ரிஷாவுக்கு சான்ஸே கிடைக்காது பாருங்கள். த்ரிஷா வந்து சவுத் இந்தியாவில் டாப் மோஸ்ட் ஹீரோயினுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குமா நமக்கு தெரியாது. மேலே வர நடிகைகளுக்கு பிரச்சனை வரும். இவங்கெல்லாம் தப்பு பண்ண மாட்டாங்கன்னு சொல்லலை, தப்பு பண்ணுற ஆளுங்க தான் இவங்க நடிகைகள். ஆனாலும் ஒரு எஸ்டாப்ளிஷ்டு ஆக்ட்ரஸ் ஆகிட்டப்புறம், ஒரு டாப் மோஸ்ட் ஆக்ட்ரஸ் ஆனதுக்கப்புறம் இவங்களுக்கு எந்த வித அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இல்லாமலே சான்ஸ் கிடைக்கும். ஏன்னா வந்து இப்போது இவங்க ஒரு சான்ஸ் இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லி யாராவது வந்தாங்கன்னா அதை ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா இன்னொரு சான்ஸ் கிடைக்கும், வேறு ஒரு படத்துக்கு சான்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால் இவங்களுக்கெல்லாம் சான்ஸ் இல்லாமலாம் இருக்காது. ஸோ அதனால் ஒருவேளை இவங்க தப்பு பண்ணாலும் அது அவங்களோட மியூச்சுவல் கன்சென்ட்டோடு தான் அந்த தப்பு செய்கிறாங்க. ஸோ இதனால் வந்து கமல்ஹாசன் வந்து அவரை ஃபோர்ஸ் பண்ணி நாசம் பண்ணிட்டார், ரஜினிகாந்த் நாசம் பண்ணிட்டார், இவர் நாசம் பண்ணிட்டார், அவர் நாசம் பண்ணிட்டார், விஜய் நாசம் பண்ணிட்டார், இந்த மாதிரிலாம் சொல்கிறதெல்லாம் வந்து முட்டாள்தனம்.
ஓகே, இது எந்த அளவுக்கு பைத்தியம் அப்படின்னா, இது வந்து என்ன சொல்லிகிட்டு இருந்ததுன்னா இந்த சைக்கோக்கே வந்து இப்போ நம்ம எதுக்காக விஜயை திட்டிகிட்ருக்கோம், த்ரிஷாவை திட்டிகிட்ருக்கோம். விஜய்க்கு வந்து கல்யாணமாகி 2 பசங்க இருக்குது. 2 பசங்க வளர்ந்துடுச்சு. வளர்ந்த பசங்களை வச்சுக்கிட்டு விஜய் ஏன் இப்படி தப்பு பண்ணுறாரு அப்படின்றது தான் மக்களுடைய கேள்வி, மக்களுடைய கோபமும் அதுதான். அதனால தான் இப்போ வந்து பயங்கர கோபத்தில் இருக்காங்க, த்ரிஷா மேலேயும் கோபமாக இருக்காங்க. இப்போ இந்த பைத்தியம் பாருங்கள், இது வந்து பொசசிவ்னஸ் காமிக்கிறாராம் த்ரிஷா மேலே. அதாவது இப்போ விஜயும் த்ரிஷாவும் நெருங்கி பழகிறது இவனுக்கு பிடிக்கல. மற்றவங்களுக்கெலாம் ஏன் பிடிக்கலன்னா, ஒரு ஃபேமிலியே நாசம் பண்ணிட்டாலே அப்படின்னு பிடிக்கல. ஏன்னா இன்னொரு ஃபேமிலி எதுக்கு இந்த த்ரிஷா அவர்கள் கெடுக்கணும் அப்படின்ட்டு தான் எல்லாருமே திட்டி போஸ்ட் போடுறாங்க, வீடியோ போடுறாங்க, கமெண்ட் போடுறாங்க, எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இந்த பைத்தியம் என்ன பேசிகிட்டு இருக்குன்னா, தன்னுடைய பொண்டாட்டியான் அவர் ராஜாவோட பொண்டாட்டியான், அது கேளுங்கள, இவரோட பொண்டாட்டின்னு சொல்லுது ஒரு வாட்டி. அப்புறம் ராஜாவோட பொண்டாட்டி நீ எப்படி தொடலாம், உனக்கு இருக்குது, நீ காலி அப்படின்ற மாதிரி உன் லைஃபே போச்சு, உன் சினிமா வாழ்க்கையே போச்சு. கமல்ஹாசன் சினிமா வாழ்க்கையும் போச்சான், அரசியல் வாழ்க்கையும் போச்சான், ரஜினிகாந்த் சினிமா வாழ்க்கை போச்சான், த்ரிஷாவே இனிமேல் படத்தில் நடிக்க மாட்டாராம். என்னென்னமோ பெனாத்திட்டு உட்காந்துருக்குது. சரியா, என்னடா இது இப்படி வளருதேன்னு நம்ம பார்த்தா, இது வந்து த்ரிஷா மேலே தீராத பைத்தியம் இது. ஓகே, மண்டைக்குள்ளே அவ்வளோ பைத்தியம். இது வந்து சைக்கோ மாதிரி வளரிட்டுருக்கு. இதில் வந்து ஞானக்கண், நான் ஒரு ஜோதிட ஞானி அப்படின்னு வேற. ஞானிக்கு என்ன அர்த்தம்னு தெரியுமாடா முதல்ல உனக்கு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் ஞானிகள் யாருமே இப்படிலாம் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. இது ஓவராக ரியாக்ட் பண்ணிகிட்ருக்கு. இந்த ஸோ ஞானியோட கதையை கேட்டிங்கன்னா இன்னும் காமெடியாக இருக்கும். இப்போ நம்ம எல்லோரும் விஜய் எதுக்கு திட்டிகிட்ருக்கோம், ஏற்கனவே விஜய்க்கு ஒரு பொண்டாட்டி இருக்குது, 2 பசங்க இருக்குது, இதை விட்டுட்டு எதுக்கு த்ரிஷாவோட சுற்றுறாரு அப்படின்னு தான் எல்லாரோட கோபம். கரெக்டாக? இந்த ஜோதிட ஞானி, இந்த எல்லாம் தெரிஞ்ச ஞானி, இந்த ஆளுக்கும் ஒரு பொண்டாட்டி இருக்குது, 2 பசங்க இருக்குது, 2 பையனுங்க இருக்குது, ஒரு பொண்டாட்டி இருக்குது. இதில் இந்த ஆள் வந்து பெனாத்திட்டு இருக்குது. சத்தியமாக சொல்கிறேன், அந்த ஆளோட பொண்டாட்டியும் அவங்க பசங்களும் ரொம்ப ரொம்ப பாவம். என்ன பாவம் செஞ்சாங்களோ அந்த லேடிக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு புருஷன். வளருன்னா வளருது, அவ்வளோ வளருது. கமெண்ட்டில் அத்தனை பேரும் கழுவி ஊற்றுறாங்க. அப்போ கூட இது மண்டைக்குள்ளே ஒன்றுமே ஏறல. அதாவது பைத்தியம் முத்தி போன ஸ்டேஜில் இருக்குது. பயங்கரமான சைக்கோன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு தெரிஞ்சு இந்த பர்சனுக்கு வந்து சிசோஃப்ரேனியான்ற ஒரு வியாதி இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அதாவது தனக்கு தான் எல்லாம் தெரியும், தான் சொல்கிறது நடக்கும், என்கிட்ட வந்து ஒரு ரொம்ப பெரிய பவர் இருக்குது, நான் ரொம்ப பவர்ஃபுல்லான பர்சனு அப்படி இப்படின்னு சொல்லிகிட்ருக்கான் பாருங்க. சரி, இப்போது இந்த வருங்கால முதல்வர்னு இவன் வளரிட்டுருக்கானே, அது யார் தெரியுமா? இவனையே சொல்லிக்கிறான் அவன். இதில் வந்து நிறைய வீடியோஸில் வளர்றான். இந்த மாதிரி வந்துட்டு நான் தாண்டா வரப்போகிறேன் முதல்வராக, உங்களெல்லாம் கிழின்னு கிழிக்க போகிறேன், உங்களை இப்படி பண்ண போகிறேன், அப்படி பண்ண போகிறேன் சொல்லிட்டு திடீர்னு இதுவே வளரும். அப்போ தான் தெரிஞ்சு போச்சு, அட பாவி, நீ வேறு யாருக்கோ ஜோஷியம் சொல்ல போகிறேன்னு பார்த்தா உனக்கே நீ சொல்லிக்கிறியா, நீ ஏன் உன்னை முதல்வர்னு சொல்லிக்கிறியான்னு சொல்லிட்டு தலையில் அடிச்சுக்கிட்டு வரா மாதிரி இருக்குது. அந்த மாதிரி ஒரு பயங்கரமான காமெடி இந்த ஆள். எப்படி வந்து விஜய்க்கு வந்து பைத்தியக்கார ஃபேன்ஸ் இருக்காங்க பாருங்கள். அண்ணானும் சொல்கிறாங்க, நான் பொண்டாட்டியாகவும் இருந்துப்பேன், ஏன் எல்லாருமே வந்து கூலி தொழிலாளி கூட 4 பொண்டாட்டி வச்சுக்கிறான், எங்ககிட்ட காசு இருக்குது நாங்கள் வச்சுக்க மாட்டோமான்லாம் சொல்லுதுங்க பாருங்கள் பைத்தியங்கள். நானே வந்து பொண்டாட்டியாக போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சில ஜென்மங்கள் சொல்லிகிட்ருக்கு பாருங்கள். அந்த அளவுக்கு பைத்தியங்கள் வந்து தாவாக்கால இருக்குது. எப்படி விஜய்க்கு வந்து பைத்தியங்கள் இருக்குதோ அதே மாதிரி த்ரிஷாவுக்கும் பைத்தியங்கள் சிலதுங்க இருக்குது. சரி, இவன் ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா, இந்த சைக்கோவோட ஹிஸ்ட்ரியை பார்த்திங்கன்னா ஒரு சில வருடங்களாக வளரிட்டுருக்கு. த்ரிஷா தான் என் பொண்டாட்டின்னு சொல்லிகிட்டு இருந்தது. அதுலேயே ஒரு சில டைம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இவர் வந்து நாட்டோட பிரதமர் ஆகிடுவாராம், த்ரிஷா வந்து தமிழ்நாட்டோட சிஎம் ஆகிடுவாருன்னு இது வளரிட்டு இருந்துருக்கு. அப்போல்லாம் சரி இது ஏதோ சும்மா சொல்லுது போல இருக்குன்னு நம்ம நினச்சோம். இப்போ பார்த்தா அவன் வந்து எவ்வளோ பெரிய பைத்தியம், எவ்வளோ பெரிய சைக்கோ அப்படின்றது தெரியுது. இவனே வீடியோ போடுறான், இவனே வளர்றான், இவனே எதையோ பேசிகிட்டு இருக்கான். அவன் பொண்டாட்டி என்ன பண்ணுது வீட்டில் அப்படின்றது நமக்கு தெரியலை. இந்த ஆளோட அட்ரஸ் கண்டுபிடிச்சா இவனோட பொண்டாட்டிக்கிட்ட போயிட்டு, ப்ளீஸ் தயவு செஞ்சு உங்கள் ஹஸ்பண்டை வந்து கீழ்ப்பாக்கத்தில் போய் ஜாயின் பண்ணிவிடுங்க, இல்லாட்டி எங்கள் தலை உருளுது, எங்களை போட்டு குழப்பி எங்களையும் பைத்தியமாக்கிடுவான் இவன் அப்படின்னு சொல்லணும்.
அந்த அளவுக்கு இவன் வீடியோஸ்லாம் பார்த்தா பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது. இந்த மாதிரிலாம் பைத்தியங்கள் யூடியூப்பில் சுற்றுது, சோஷியல் மீடியாவில் சுற்றுது. இன்னும் எத்தனை பேர் இவ்வளோ பைத்தியமாக இருக்காங்க நமக்கு தெரியல. இதில் என்ன ஒரு காமெடி அப்படின்னா, இந்த ஆள் வந்து பிஜேபிலையும் ஜாயின் பண்ணல. பிஜேபி தான் தமிழ்நாட்டை ஆளுன்னு சொல்கிறான். சரி, உன் கருத்துப்படி பிஜேபியே ரூல் பண்ணிட்டு போட்டோம். ஆனால் பிஜேபியில் நீ போய் சேர்ந்தா தானே உன்னை முதல்வராக போடணுமா வேணாமான்னு பிஜேபி யோசிக்கும். உன்னை வந்து முதல்வராக போடுற அளவுக்கு பிஜேபியில் அவ்வளோ பைத்தியங்கள் இருப்பாங்களா என்ன? இவன் தான் பைத்தியம் அப்படின்னா எல்லாரையும் பைத்தியமாக்கி விட்டு தான் இவன் வந்து கீழ்ப்பாக்கத்துக்கு போவான் போல இருக்குது. இன்னும் எத்தனை காமெடி நம்ம வந்து இந்த எலெக்ஷன் முடியறதுக்குள்ளே பார்க்க போகிறோன்னு தெரியல. எல்லாருக்கும் ஒரு ஹாய் அண்ட் பை. தேங்க்யூ.